Hello my dear friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே ஒரு பேசிக்கான வீடியோ. இந்த வீடியோ ஒரு சிலவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் எகைன் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அவங்க கேட்டிருந்த விஷயம் என்னன்னு சொன்னால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்கிறது ப்ரோ இப்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ண முடியும். நீங்கள் ஒரு எந்த நாடாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்கள் உங்கள் கையாலே பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது ஒரு பேங்க்ஸ். ஓகேவா? இப்போ இந்த பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேங்க்கில் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் போயிட்டு உங்களுக்கு தேவை ஒரு அமெரிக்கன் டாலர் ஒரு $100 வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் வாங்குறீங்க காசை கொடுத்து. அப்போ நீங்கள் வாங்கும்போது பேங்க்ஸில் ஒரு அமெரிக்கன் டாலருடைய பெருமதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு $200 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு $1000 வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேங்க்கில் எவ்வளோ கொடுக்கணும் பணமாக நீங்கள் 2 lakh அங்கே பே பண்ணணும். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு $1000 கொடுத்துருவான். ஓகே, நீங்கள் அந்த $1000 வாங்கி கொண்டாந்து நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களுடைய தேவைக்கு தான் வாங்கினீங்க. பட் அந்த தேவை உங்களுக்கு ஏதோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த அமௌண்ட் இருந்துருச்சு மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஒரு 1 month கழிச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை நியூஸ் மூலமாக நீங்கள் கேள்விப்படுறீங்க ஒரு அமெரிக்கன் டாலர் $300 மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறீங்க. ஓகே, இப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்த ஒரு டாலருக்குமே உங்களுக்கு $100 ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ இதை கொண்டு விற்றீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் 2 லட்சம் கொடுத்து வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 லட்சம் ரூபா காசு பேங்காலே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும். பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் லெவரேஜ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ லொட் சைஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அக்கௌண்ட் இங்கே எப்படி நம்மளுடைய காசு நம்மக்கிட்ட சேஃபாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் சேஃபாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரஸ்டபுளான ப்ரோக்கர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோக்கர் ஒரு திருடனா இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காசு பெர்ஃபெக்டாக அந்த இடத்துலேயே இருக்கும்.